வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் திடீர் மாற்றம், பின்னணி என்ன, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் 2 பேரை விடுவித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த வெங்கடேஷ் விடுவிக்கப்பட்டு முன்னாள் எம்எல்ஏவும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான பூரிசை வி.எஸ். பாபு புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜான் தங்கம் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளராக ஜெய சுதர்ஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். திடீர் 2 மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருந்து விடுவிப்பிருப்பது அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அதிமுக தலைமை வட்டாரத்தில் விசாரித்த பொழுது 2008 காலகட்டத்தில் பூரிசை வி.எஸ். பாபு திமுகவில் மாவட்ட செயலராக இருந்த போது அதிமுக மாவட்ட செயலராக இருந்த சேகர் பாபுவை எதிர்த்து அரசியல் செய்தவர். 2011 ஜனவரியில் தற்போதைய அமைச்சர் சேகர் பாபு திமுகவில் இணைந்த நிலையில் பூரிஸ் வி.எஸ். பாபு அதிமுகவுக்கு தாவினார். அதிமுகவில் ஈடுபாட்டோடு கட்சி பணிகளை செய்து வந்தார். அதே சமயம் வெங்கடேசன் செயல்பாடு கட்சியில் சுணக்கமாக இருந்தது. அதிமுக வளர்ந்த கட்சி, அது சரிவை நோக்கி போகும்போது சங்கடமாக இருக்கிறது. சென்னையில் அதிமுகவின் நிலை மோசமாக இருக்கிறது. சென்னையில் நீங்கள் தோல்வியடைந்தால் 10 தோல்வி பழனிசாமி என்று விமர்சிக்கிறார்கள். அது இப்பொழுதுதான் குறைந்திருக்கிறது. அதனால் கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று வெங்கடேஷிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். அதற்கு வெங்கடேஷன் நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு ஒத்துழைக்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்று நடந்து முடிந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே கிளம்பும் பொழுது வெங்கடேஷை மாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகள் கோஷம் போட்டனர். இந்த சூழலில் வெங்கடேஷை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சேகர்பாபுக்கு டஃப் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் பூரிஸ் வி.எஸ். பாபுவை நியமித்துள்ளார் என்றனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் மாற்றியது குறித்து கேட்டதற்கு கட்சி நிர்வாகிகளுடன் நெருக்கமாக இல்லாமல் இடைவேளையுடன் இருந்து வந்தார். ஜான் தங்கம் பூத் கமிட்டி வேலைகளை முடிக்காமல் சுணக்கம் செயல்பட்டார். கிட்டத்தட்ட 50% வேலையை கூட முழுமையாக முடிக்காமல் இருந்தார். இது குறித்து ஜான் தங்கத்திடம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதோடு அவர் மீது நிறைய புகார்கள் எடப்பாடிக்கு வந்து கொண்டே இருந்தது. மண்டல பொறுப்பாளர்களுக்கு புகார் கூறியிருக்கின்றனர். இதனால் 2024 தேர்தலை சந்திக்க சுறுசுறுப்பாக ஆளை நியமிக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு அச்சக முன்னாள் தலைவரும் திருவட்டாவூர் ஒன்றிய செயலாளருமாக இருந்தவருமான ஜெய சுதர்ஷனை நியமித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதில் ஜெய சுதர்சன் இந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். முன்னாள் அமைச்சர் தனவாய் சுந்தரத்தின் ஆதரவாளர். ஜான் தங்கம் கிறிஸ்துவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர் என்றும் கூறினார்கள். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.